கங்கம்மா கங்கம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அறுத்து சூலம் சிரிக்க வச்ச பொட்டில் வானம் சிவக்க உச்சரித்த போது வரும் சப்த கன்னியரே நல்ல சரஞ்சரமாய் அரவமாட சரவிளக்கு வெளிச்சம் போட சன்னதிக்குள் நின்று காக்க வாரும் தேவியரே அச்சம் அறுத்து சூலம் சிரிக்க வச்ச பொட்டில் வானம் சிவக்க உச்சரித்த போது வரும் சப்த கன்னியரே நல்ல சரஞ்சரமாய் அரவமாட சரவிளக்கு வெளிச்சம் போட சன்னதிக்குள் நின்று காக்க வாரும் தேவியரே பெண் கலங்க மண் கலங்கும் கன்னிகாபுரம் சக்தி கங்கையம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும் பெண் கலங்க மண் கலங்கும் கன்னிகாபுரம் சக்தி கங்கையம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பெண்ணே கண்ணாத்தா பொறுமை அவகாத்தா பொங்கி எழுந்தாலே தாங்காதம்மா மெட்டி ஓங்காரம் மிரட்டும் திரிசூலம் கங்கா வந்திருக்க அறிவோமம்மா பெண்ணே கண்ணாத்தா பொறுமை அவகாத்தா பொங்கி எழுந்தாலே தாங்காதம்மா மெட்டி ஓங்காரம் மிரட்டும் திரிசூலம் கங்கா வந்திருக்க அறிவோமம்மா சொடக்கு போட்டு முடுக்க பொண்ணு படபடக்குதே இனி நடக்க போகும் நாடகத்தின் நாடி பிடிக்கிறே கங்கம்மா எங்கேம்மா ஊரு தேடுதே உன் கால பிடிச்சு தாலி வரும் வாங்க ஏங்குதே பிரம்மேஸ்வரி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவியே வாராகி இந்திராணி சாமுண்டியே ஓம் சக்தி 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 அச்சம் அறுத்து சூலம் சிரிக்க வச்ச பொட்டில் வானம் சிவக்க உச்சரித்த போது வரும் சப்த கன்னியரே நல்ல சரஞ்சரமாய் அரவமாட சரவிளக்கு வெளிச்சம் போட சன்னதிக்குள் நின்று காக்க வாரும் தேவியரே பெண் கலங்க மண் கலங்கும் கன்னிகாபுரம் சக்தி கங்கையம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும் பெண் கலங்க மண் கலங்கும் கன்னிகாபுரம் சக்தி கங்கையம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும் கங்கம்மா இந்த க்ஷணத்திலிருந்து இம்மடத்தின் அதிபதி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணு பாரதியே ஆவார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். விஷ்ணு பாரதி, அடுத்து நான் உனக்கு அருள வேண்டியது மூல மந்திரம். மூல மந்திர உபதேசத்துடன் என்னுடைய கடமைகள் அனைத்தும் முடிவுக்கு வருகிறது. உபதேசம் கேட்ட அந்த க்ஷணத்திலிருந்து
சர்வ சக்திகளும் உன்னுள் ஆகர்ஷணமாகிவிடும். என் அருகில் வா. விஷ்ணு பாரதி, குருதேவா. இந்த மடத்தின் பீடாதிபதியாக இருந்து இத்தனை காலம் முயன்றும் நான் செய்து முடிக்காத காரியம் ஒன்றுள்ளது. என் வாரிசாக சக்தி பீடத்தின் மடாதிபதியானது போல் நான் விட்டு செல்லும் இக்காரியத்தை உன் காரியமாக பாவித்து அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். தங்கள் கட்டளை குருதேவா. அது எத்தனை கடினமான காரியமாக இருந்தாலும் கடோர தீட்சையால் தங்கள் உத்தரவை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். கங்கம்மாவால் சாபத்துக்குள்ளான இக்கனிகாபுரம் கிராமத்துக்கு சாப விமோசனம் கிடைக்கச் செய்ய வேண்டும். 3 தலைமுறைகள் வரை கங்கம்மாவின் சாபத்திற்கு சக்தி உண்டு. என் காலம் வரை விடாது பூஜை செய்து கங்கம்மாவின் கோபத்தை சாந்தி செய்து வந்தோம். இது 4வது தலைமுறை. இந்த தலைமுறையும் தொடர எனக்கு ஆயுள் கிடையாது. இதை அறிந்து யாம் உன்னை இம்மடத்திற்கு பீடாதிபதியாக்கினோம். 108 பீடங்களுக்கும் உம்மை யாத்திரை அனுப்பி வைத்தோம். கங்கா தீர்த்தம் கொண்டு வரச் செய்தோம். என் சக்திகள் யுக்திகள் அனைத்தையும் பிரயோகித்தும் காணாமல் போன சப்த மாதர்கள் சிலையை என் காலத்தில் மீட்க முடியாமல் போய்விட்டது. உமக்கு கடினமான பரீட்சையை தான் வைக்கிறேன். சப்த மாதர்கள் சிலையை மீட்டு திரும்பவும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஸ்ரீ லலிதாம்பிகை தேவியின் ஆலயத்தை திறந்து அக்கோவிலுக்கான வைபவங்களை உருவாக்கி அம்மனுக்கு வேண்டிய நித்திய பூஜைகளையும் கைங்கரியங்களையும் நடத்த வேண்டும். இக்கிராமம் மீண்டும் புனர்ஜென்மம் எடுக்க வேண்டும். இது உன் கடமை. இதை நீ நிறைவேற்றியே தீர வேண்டும். குருதேவா, தங்களாலேயே சாத்தியமாகாத இக்காரியத்தை என்னால் நிறைவேற்ற இயலுமா குருதேவா? உன்னாலும் கூட முடியாமல் போகலாம். ஆனால் நீ உன் முயற்சியை கைவிட்டுவிடக் கூடாது. ஒரு பக்கம் பூஜை புனஸ்காரங்களால் கங்கம்மாவை சாந்தியடைய செய்து, மறுபுறம் நான் சொன்னது போல் உன் கடமைகளை செய்து முடிக்க வேண்டும். உன்னையும் கூட கங்கம்மா முடக்கி போடலாம். அதிலிருந்து மீள மாதா லலிதாம்பிகை அருளும் சப்த மாதர்களுடைய கருணையும் உமக்கு தேவை. அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். டேய், அம்மாகிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? இல்லப்பா, எனக்கு 2 லட்ச ரூபா வேணும். 2 லட்சமா? நம்ம ஊர்ல அவ்வளவு பணத்துக்கு என்னடா செலவு இருக்கு? அப்பா, ஒரு ஜாலி ட்ரிப்பா. நான் எங்க ஃப்ரெண்ட்ஸோட பேங்காக் போக போறேன். மூர்த்தி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்னப்பா? பின்ன இந்த ஊரை பத்தி தெரிஞ்சோ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? கங்கம்மா உத்தரவு மீறி இங்க நாம எதுவும் செய்ய முடியாதுடா. இந்த கிராமம், இந்த பங்களா, இதுதான்டா நம்ம வாழ்க்கை. டேய், கைதிங்க மாதிரி தாண்டா வாழ்ந்தாகணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுங்கிறதுக்காகத்தான்ப்பா இந்த முடிவு எடுத்தேன். என்ன ஆனாலும் சரி, நான் பேங்காக் போறது தான். சொன்ன கேளு கிருஷ்ணா, பிடிவாதம் பிடிக்காது. படுற கஷ்டம்லாம் போதாது, உன்னையும் பறி கொடுத்துட்டு நிக்கணுமாயா? அப்பா, என்னப்பா? கிருஷ்ணா, அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாரு, கேட்க மாட்டியா?
மாட்டேன். எனக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. உங்கள் பயத்தை நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. என்ன அனுப்பி வைங்க. எப்படிடா அனுப்ப முடியும்? கங்கம்மா சாபத்தை மீறி போனவங்களுக்கு நேர்ந்த கதி மரணம் தான் தெரியும்ல. பிரசிடென்ட் பொண்ணு அபிராமி சென்னையில் வேலை பார்க்கல, அவளே அங்கே வேலை பார்க்கும்போது எனக்கு என்ன? கங்கம்மா அவளுக்கு உத்தரவு கொடுத்தா கங்கம்மா 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 அந்த பேரை கேட்டாலே என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு யாரும் உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊருக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க என்னால முடியாது. நான் போயே தீருவேன். ஏண்டா டேய் நரசிம்மா, வேணாண்டா, கிருஷ்ணனை அனுப்பாதடா. நாம கங்கம்மா சாபத்துக்கு ஆளானவங்கடா. மீறி போடா, அவ உசுர வாங்கிடுவாடா. கிருஷ்ணா, உன் தாத்தா புலம்புறத கேட்டில்ல? அவர் என்னைக்கு தான் புலம்பல. என்னை தடுத்தீங்கன்னா உங்க பேச்சை மீறிட்டு உங்களுக்கே தெரியாம நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்னங்க, இதுக்கு மேல இவன் நம்ம பேச்ச கேட்பான்னு எனக்கு தோணல. ஊரை விட்டு போய் இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நம்ம பயப்படுறத விட ஏன் நம்ம கங்கம்மா கிட்டே உத்தரவு கேட்க கூடாது? எதுக்கு கேட்கணுங்கிற என் பேர வானத்துல பறந்து இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவன் போறதுக்கு யார் உத்தரவு கொடுக்கறது? பேராண்டி, உனக்கு நான் உத்தரவு கொடுக்கறேன்டா. தைரியமா போயிட்டு வா. என்ன போறதானே? ஆச்சி, உங்க ஆசீர்வாதம். நல்ல கண்டிப்பா போவேன். நரசிம்மா, அவனை அனுப்பி வை. அப்பா, பணம். டேய், வாயை மூடுறா. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா ஆட்சியை வந்து நிப்பாங்க. நீ புடிவாதமா இருக்கிறதுனால வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ வெளிநாட்டுக்கு போலாமா வேணாமான்னு கங்கம்மாட்டே உத்தரவு கேட்கலாம். மறுபடியும் ஏய், அம்மா சொல்றபடி கேளு. கங்கம்மா உத்தரவு கொடுத்தானா போ, கிடைக்கலனா இப்பவே எதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். நான் பூசாரியை கூப்பிட்டு உத்தரவு கேட்க ஏற்பாடு பண்ணேன். அந்த பெட்டியை எடுத்து வா. ஆகட்டும் குருதேவா. ஓம் மகாசக்தி. இப்பெட்டியில் உள்ள ஏடுகளே சக்தி பீடத்தின் சொத்துக்களாகும். நமக்கும் நம் அறிவுக்கு எட்டாத கடினமான சூழ்நிலைகள் வரும், சோதனைகள் வரும். அந்த நேரங்களில் இப்பெட்டியில் இருக்கும் ஏடுகளை பிரித்து படி. உனக்கான தீர்வுகள் கிடைக்கும். இது ஸ்ரீ தேவி பாகவதம். பல விந்தைகள் நிறைந்தது. இது தேவி புராணம், ஸ்ரீமந்திரம், உபாசன யோகம், சித்த சரித்திரம், பகவத்கீதை, சப்த மாதர்கள் புராணம் அனைத்தும் அடங்கியது. இந்த ஏடுகள் அபூர்வமானவை, அமிர்தத்துக்கும் ஈடானவை. இவையே நம் சக்தி சங்கல்பங்களுக்கு மூல சாதனமாகும். இது பிரசன்ன சுவடி. பிரசன்னம் என்றால் இந்த க்ஷணம் என்று பொருள். அந்த நேரத்துக்கு வேண்டிய கட்டளைகள் இதில் தோன்றும்.
அதனாலேயே பிரசன்ன சுவடி என்று பெயர் பெற்றது. எதிர்கொள்ள முடியாத எந்த ஒரு சோதனை வரும்போதும் ஆழமாக பிரார்த்தனை செய்து தியானித்து பிரித்து பார்த்தால் ஓலையில் நமக்கான தீர்வுகள் தோன்றும். முழு நம்பிக்கையுடன் வேண்டினால் மட்டுமே பதில் வரும். பரிசோதனைகள் செய்து பார்க்க கூடாது. இப்போது ஒரு வேண்டுதல் வைத்து ஏட்டை பிரித்துப் பார். எழுதியிருப்பதை படியும். தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு கன்னிகையால் சகாயம் கிடைக்கப் பெறுவேன் என்று எழுதியிருக்கிறது குருதேவா. எதை தியானித்து சுவடியை திறந்தாய்? தாங்கள் எனக்கு ஒப்புக் கொடுத்த கடமையை தியானித்தேன் குருதேவா. பதில் வந்ததா? ஸ்ரீ லலிதாம்பிகை அனுகிரகம் பொருந்திய ஒரு கன்னிகை மூலமாக உனக்கு எல்லா விதமான உதவிகளும் பலன்களும் கிடைக்கும் என்று இதற்கு பொருள். குருதேவா, ஒரு சந்தேகம். கேள். இந்த ஏடுகளில் சப்த மாதாக்களின் சிலைகள் இருக்கும் இடம் தெரியாதா? தெரிந்திருந்தால் நானே அவற்றை மீட்டு பிரதிஷ்டை செய்திருப்பேனே. அவை இந்த ஏடுகளில் தெரியாது. அது கால ரகசியம். ரகசியம். குருதேவா, விஷ்ணு பாரதி. குருதேவா, விஷ்ணு பாரதி, என் கடமைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்து விட்டேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டன. இனி இந்த பூத உடலுக்கு வேலை இல்லை. ஆத்மா இந்த உடலை விட்டு பரமாத்மாவோடு கலக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. குருதேவா, குருதேவா, குருதேவா. சிஷ்யர்கள் கண்ணீர் சிந்தக்கூடாது. உங்களுக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு. நான் பிரிவது இந்த உடலில் இருந்து மட்டுமே. ஆத்மா என்றும் உங்களுடனே இருக்கும், உங்களை வழி நடத்தும்.
குருதேவா. அப்பா என்னமாச்சு? ஒரு பிள்ளை இப்படி இடிச்சிட்டு போயிருக்கானே. எழுந்திருமா. என்னாச்சு? ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சு நிறுத்தவும் மாட்டாங்க. பலமா அடிபட்டுச்சாமா? ஒண்ணுல எழுந்திருச்சுக்கோமா. எந்திரி பாப்பா, எந்திரி, மெதுவா, அப்படிதான். எந்திரிச்சு பாருமா. எந்திரிக்க முடியல, கால் வலிக்குது. இந்த குழந்தைனால எந்திரிச்சு கூட நிக்க முடியல. என்ன பண்றது? முருகன், கார் நிறுத்துங்க. கால் வலிக்குது. என்னாச்சு? ஆட்டோக்காரன் இடிச்சிட்டாமா, கால்ல பலமா அடிபட்டு இருக்குமா. கால் வலிக்குது. எந்திரிச்சு நிக்க கூட முடியலமா. ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகணும். எனக்கு நான் பாக்குறேன். பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். எங்க அடிபட்டிருக்கு? காட்டு. ரொம்ப வலிக்குதா? என் கார் இருக்கு. உங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரியா? தாயே லலிதாம்பிகை, சப்த மாதாக்களே, இந்த குழந்தைய குணப்படுத்துங்க. இவளுக்கு வலி தீரணும். இன்னும் வலிக்குதா? இல்ல ஹாஸ்பிடல் போயிடலாமா? இல்ல ஆண்டி, இப்ப எனக்கு வலி குறைஞ்சிருக்கு. நான் நின்னு பார்க்கட்டுமா? ஓகே, ட்ரை பண்ணி பாரு. வலியே இல்ல ஆண்டி, நடக்க முடியுது. குட். ஷூ மாட்டிக்கோ. ரோட கிராஸ் பண்ணும்போது கவனமா பார்த்து போகணும். சரியா? தேங்க் யூ ஆண்டி. என்னடி ஆச்சரியமா இருக்கு? அந்த பொண்ணு கைப்பட்டவுடனே குழந்தைக்கு சரியாயிடுச்சு, எழுந்து நடந்து போகுது. ஏதோ அந்த பொண்ணுகிட்ட தெய்வ சக்தி இருக்கு, இல்லன்னா கைப்பட்டதும் குணமாகுமா? முருகன், போலாம்.
காலத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஐயா, பழைய ஞாபகம்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கோவில்ல காலங்காலமா நடந்த நவராத்திரி திருவிழா பல ஊர்ல இருந்து கூட்டம் கூட்டமா வந்து கலந்துகிட்ட ஜனங்க, லலிதாம்பிகைக்கும் சப்த மாதாக்களுக்கும் நாகம்மாவுக்கும் நடந்த பூஜை புனஸ்காரங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கோலாகலமா இருந்த நம்ம ஊரு எல்லாமே கனவு மாதிரி ஆகி போச்சுங்களேயா. அந்த காலம் எப்போ வரும்னு மனசுக்குள்ள ரொம்ப ஏக்கமா இருக்குங்கய்யா. பின் 108 சக்தி பீடங்களின் பிரசாதத்தால் என்னை அலங்காரம் செய். அப்படியாக